Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, tetra varieties பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து ஒரு 1.5 inches இல்ல 2 inches வரையும் வரும். பட் ஆனா காங்கோ டெட்ராவை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேல் வந்து ஒரு 3 inches வரையும் வரும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா 2.5 inches இல்ல அதுக்கு மேல இருக்கலாம். As usual அதே டெட்ராஸ் மாதிரியே காங்கோ டெட்ராஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. மோஸ்ட் ஃபிஷஸ்ல அந்த மாதிரி இருக்காது. அது என்ன அப்படின்னா இந்த ஃபிஷஸோட கலரேஷன் இந்த பேட்டர்ன்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து லைட்டிங் ஏற்ற மாதிரி மாறும். லைட்டிங் நீங்க வச்சிருக்கிற செட்டப், நீங்க வந்து டென்ஸ் பிளான்டட் அக்வாரியமா இருந்துச்சுன்னா அதோட கலரேஷன் நல்லா நியான் மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ லைட்டிங் பொறுத்தவரையும் அதோட கலர் வந்து டிஃப்ரெண்டாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ காங்கோ டெட்ராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டி அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து லாங் டெயில், இன்னொன்று வந்து நார்மல். நார்மல் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவைலபிளாக இருக்காது. இன்கேஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது லாங் டெயிலில் தான் இருக்கும். ஸோ லாங் டெயிலில் பார்த்தீங்கன்னா அதோடைய டெயிலில் வந்து எக்ஸ்ட்ரா டெயில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டெயில் மாதிரி வந்திருக்கும். அதுவும் வி ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெயில் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பிளான்டேஷன் டேங்க்ல இருக்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிளான்டேஷன் டேங்க் இல்லைனாலும் செமி பிளான்டட் அக்வாரியம் இல்லை வந்து ட்ரிஃப்ட்வுட் அக்வாரியமில் வச்சிருந்தா கூட ஓகே தான். இப்போ இதுக்கான ஐடியல் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 24 to 28 டிகிரியில் நல்லா சர்வே ஆகும். அப்புறம் இதுக்கான வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அசிட்டிக் வாட்டரில் நல்லா சர்வே ஆகும். இது வந்து பேசிக்காக ஒரு ஹார்டியான ஃபிஷ். ஸோ அதனால் மோஸ்ட் வாட்டர் கண்டிஷன் சர்வே ஆகிடும். பட் ஆனால் சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கைஸ் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பெரிய சைஸ் டெட்ரா. ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சிருக்கும் போது கொஞ்சம் பெரிய டேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு ஆக்டிவான ஃபிஷ். அதனால நீங்கள் இது பெரிய டேங்க்ல வச்சிருந்து ஒரு 6 to 10 ஃபிஷஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஸ்கூலிங் நேச்சரில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக இதுக்கு எல்லா மாதிரி ஃபிஷ் ஃபுட்டும் கொடுக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டெட்ராஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபிஷ் ஃபுட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பிருலினா ஃபிஷ் ஃபுட் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஹெல்த் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டேங்கோட மிடில் தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் சர்ஃபேஸில் வந்து அது விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் டாப்பை மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து லாங் டெயில் வச்சிருந்தாலும் சரி இல்லை நார்மல் வச்சிருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா மேல் வந்து நல்ல பிரைட் கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டெயில் ஒன்று வளர்ந்துருக்கும். பட் ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மேல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா டெயில் இருக்காது, கலர் வந்து பிரைட்டாக இருக்காது. இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கைஸ் குறிப்பாக இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்வாரியம் ஷாப்ஸில் வாங்கும்போது பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லைட்டிங் ஏற்ற மாதிரியும் நீங்கள் வச்சிருக்கிற செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதனால நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. உங்கள் செட்டப் நல்லா இருந்து நீங்கள் வந்து பிளான்டேஷன் செட்டப் வச்சிருந்து லைட்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் இது. கைஸ் இன்கேஸ் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலரேஷன் வர மாதிரி லைட்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிஷஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.